அரசு வேலை தான் என்னுடைய வாழ்க்கையே, இதை விட்டுட்டா நான் எங்க போவேன்னு சொல்லி பல ஆயிரம்ல பல லட்சக்கணக்கான மாணவர்கள் டிஎன்பிசி நம்பி மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க. இன்று குரூப் 2 குரூப் டிக்கான எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல மிகப்பெரிய அடியா இல்ல இடியா அப்படிங்கறத நீங்க தான் நம்ம பசங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும். எஸ், சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எதனுடைய சிலபஸை சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது எதுலனா குரூப் 2 ஏ தேர்வு இருக்கு இல்லையா, அதுல சிலபஸை மாத்திட்டாங்க. என்ன சார் அப்படின்னா மொத்தம் 200 கேள்விகள், 50 கேள்விகள் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ரீசனிங் ஆப்டி அதுல இருந்து வரக்கூடியது. மீதி இருக்கக்கூடிய 150 கேள்விகளுமே ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து தான் வரும். ரைட், இதுல இருந்து என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெனரல் இங்கிலீஷையும் ஜெனரல் தமிழையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா ஜெனரல் ஸ்டடீஸ் 150, அகைன் ரீசனிங் சொல்லி ஒரு 50 கொஸ்டின், டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வச்சிருக்காங்க. சோ இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம மதுரை பிவி ஆஃப்லைன் அண்ட் தென் ஆன்லைன்ல நம்ம வெராண்டா சார்பா குரூப் 2க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகல. நீங்க ஜாயின் பண்ண ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஒரே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.